ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய கிருபையும் அன்பும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் ஒரு முறை அல் குர்ஆன் மார்க்க நிகழ்ச்சியோடு எங்களை இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கின்றான். இந்த நிகழ்வினூடாக சொல்லப்படுகின்ற பிரயோசனமான நல்ல தகவல்களை நானும் நீங்களும் உங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு வல்ல ரப்புல் ஆலமீன் அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினூடாக நாங்கள் எல்லாம் புனிதமான இறைவன் பிரத்தியோகமாக சிறப்புப்படுத்தி அதற்கு நான் நன்மைகளை வாரி வழங்குகின்றேன், அதற்கு கூலிகளை வழங்குபவன் நான் மாத்திரம்தான் என்று சிறப்பித்து கூறுகின்ற அந்த ரமலானுடைய மாதத்தை நானும் நீங்களும் அடைய இருக்கின்றோம். அந்த மாதம் எங்களை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்திலே இவ்வாறான சூழ்நிலையிலே ரமலானை வரவேற்போம் என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை நமக்கு மத்தியிலே கலந்துரையாடுவது சிறந்ததாக இருக்கும் என கருதுகின்றேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய மாதம் வரப்போகுது என்றாலே, ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம் என்றாலே ஒரு வகையான சந்தோஷம், ஒரு வகையான ஆனந்தம், பள்ளி வாயில்கள் எல்லாம் சிறுவர்கள் பெரியவர்கள் என நிரம்பி வழிகின்ற காலம் அது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவது போல, நாங்கள் எல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே ஆரம்ப கட்டத்திலே நான் நல்ல முறையிலே அல் குர்ஆனை ஓத வேண்டும், கியாமுல் லைல் சரியான முறையிலே தொழுது கொள்ள வேண்டும், நல்ல முறையிலே தர்மம் செய்ய வேண்டும், நல்ல முறையிலே நோன்புகளை சரியான முறையிலே நோட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவாவோடு நாங்கள் எல்லாம் இந்த ரமலானை எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றோம். அப்படியான அந்த அவாவினை அல்லாஹ் தஆலா முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியோடும், அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான இறை நேசர்களே, சகோதர சகோதரிகளே, எமது அன்றாட வாழ்க்கையிலே சில நிகழ்வுகளை, சில செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக, ஒரு மாணவன் பரீட்சை எழுதுவதற்கு, ஒரு மாணவன் பரீட்சையிலே சித்தி அடைவதற்கு தனது அந்த பரீட்சை காலங்களை சரியான முறையிலே தயார்படுத்திக் கொள்கின்றான், பரீட்சைக்காக தயாராகிக் கொள்கின்றான், ஆயத்தமாகிக் கொள்கின்றான், பரீட்சையிலே சித்தி அடைகின்றான். ஒரு ஆடை வியாபாரி, ஒரு ஆடை தொழிலாளி வருகின்ற ரமலானுடைய இந்த சீசனை, இந்த காலத்தை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும், ஆடை தொழிலிலே உச்சத்தை அடைய வேண்டும் என்று தனது அந்த தொழிலை மேம்படுத்துவதற்காக பல திட்டங்களை, பல செயற்பாடுகளை செயற்படுத்தி அதிலே உச்சத்தை அடைந்து கொள்கின்றான். இப்படி ஏராளமான செயற்பாடுகளில், ஏராளமான எமது அன்றாட செயற்பாடுகளில் நாங்கள் திட்டங்களினூடாக, ஆயத்தங்களினூடாக அதனை வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு திருமண நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், மிகவும் கடுமையான திட்டங்களுக்கு பிறகு, செயற்பாடுகளுக்கு பிறகு அதனை அழகான முறையிலே நேர்த்தியாக நாங்கள் செய்து முடிப்பதனை நாங்கள் எமது வழக்காறுகளாக, எமது ஆதாவாக நாங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, எவ்வாறு ஒரு மாணவன், எவ்வாறு ஒரு தொழிலதிபர், ஒரு தொழிலாளி தனது தொழிலை, தனது பரீட்சையை எதிர்நோக்க தயார்படுத்திக் கொள்கின்றானோ, அதை விட அதிகமாக பன்மடங்கு மேலாக எதிர்வருகின்ற ரமலானை நாங்கள் சிறப்பாக கழிப்பதற்கு, எதிர்வருகின்ற ரமலானிலே முழுமையாக எம்மை ரமலானிய மனிதர்களாக மாற்றுவதற்கு நாங்கள் எல்லாம் ஆயத்தமாகிக் கொள்ள வேண்டும், அதற்கான முயற்சிகளை செய்து கொள்ள வேண்டும். நான் ரமலானை எதிர்நோக்குகின்ற ஒரு முழுமையான மனிதனாக இருக்கின்றேனா என்ற சுய பரிசோதனையை செய்ய வேண்டியிருக்கின்றது. காரணம் என்னவென்றால்,
இன்னைக்கு நானும் நீங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றோம், உரையாடி கொண்டிருக்கின்றோம். எம்மில் எத்தனையோ பேருடைய தந்தை சென்ற வருட ரமலானிலே இருந்திருக்கின்றார். எத்தனையோ நபர்களுடைய தாய் சென்ற வருடத்திலே இருந்திருக்கின்றார்கள் ரமலானிலே. எத்தனையோ குடும்ப உறவினர்கள், எத்தனையோ அண்டை விட்டவர்கள் எங்களோடு இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய இந்த ரமலானிலே எங்களோடு இருக்கின்றார்களா இல்லையா என்று தெரியாது. வருகின்ற ரமலானில் எங்களோடு இருக்கின்ற தாய் தந்தையர்கள், எமது சகோதரர்கள், அண்டை வீட்டார்கள் இருப்பார்களா என்று கூட தெரியாது. எனவே இந்த ரமலானை நாங்கள் முழுமையாக பயன்படுத்த முதலாவதாக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் ஆசைப்பட்டு கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, எனவே இந்த ரமலானுடைய மாதத்தை ரமலானிய மனிதர்களாக மாறுவதற்கு நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய, தயார்படுத்த வேண்டிய விடயம் என்னவென்றால், எதிர்வருகின்ற ரமலானை 30 நோன்புகளையும் அல்லது 29 நோன்புகளையும் சரியான முறையிலே அழகாக அல் குர்ஆனிய அந்த அல் குர்ஆனோடு சேர்ந்து வாழுகின்ற ஒரு மனிதனாக நான் வாழ வேண்டும், சரியான முறையிலே ரமலானை நோன்புகளை நோக்க வேண்டும் என்ற அவா முழுமையான அந்த அந்த ஆசை எமது மனதிலே இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும், துவா பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்பான சகோதரர்களே, ரமலானை தயார்படுத்தல் சம்பந்தமாக அல்லது ரமலானுடைய சிறப்பு சம்பந்தமாக இந்த குறுகிய நேரத்திலே கூறிவிட முடியாது. எனவே மிகவும் சுருக்கமாக ஒரு சில செய்திகளை மாத்திரம், ரமலானோடு தொடர்பட்ட, சிறப்போடு தொடர்பட்ட ஒரு சில செய்திகளை மாத்திரம் ரமலானை சரியான முறையில் எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக கூறிக்கொள்கின்றேன். முதலாவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லது அல்லாஹ்வின் மூலமாக ரமலானிலே இருக்கின்ற சிறப்புகளை, ரமலானிலே நாங்கள் அடைந்து கொள்கின்ற நன்மைகளை ஏராளமாக, மிகவும் அதிகமாக எங்களுக்கு வழிகாட்டி தரப்பட்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கெல்லாம் எதிர்மாற்றமாக ஒரு எச்சரிக்கையை எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிப்பது போலான ஒரு சமிச்சையினூடாக நமக்கு ஒரு வார்த்தை பிரயோகத்தினை சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். 3545வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வரகிம அன்ஃபு ரஜுலின் தகல அலைஹி ரமலானு சும்மன் சலஹ கபல ஐ யுஃபர லஹு. யார் ரமலானை அடைந்து கொண்டு அந்த ரமலானிலே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, அவருடைய செய்த குற்றங்கள் அல்லாஹ் தஆலா மன்னிக்கவில்லையோ, அவருடைய முகம் மண்ணை கவ்வட்டும் என்ற அந்த அமைப்பிலே, அதாவது நாசமாக போகட்டும் என்ற ஒரு தோரணத்திலே அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கின்ற ஒரு தோரணையிலே இந்த செய்தியை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த எச்சரிக்கையை மிகவும் நிதானமாக கையாண்டு இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையாக கழித்துக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, இது மாத்திரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற செய்தி எங்களுக்கு நாங்கள் பார்வையுடைய முடியும். புகாரியிலே 1904வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஏனைய இபாதத்துக்களை விட, ஏனைய செயற்பாடுகள், ஏனைய இதர வணக்க வழிபாடுகளை விட அதிகமாக சிறப்புகளை கூறிய, பிரத்தியோகப்படுத்தி அழகான முறையிலே ஏனைய இபாதத்துகளுக்கு அவர்கள் பொறுப்புதாரிகள். ஆனால் இந்த ரமலானுடைய நோன்புக்கு மாத்திரம் அது என்னுடையது, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன் என்ற செய்தியை இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. எனவே ரமலானுடைய மாதத்துக்கு மிக தனியான ஒரு சிறப்பு இருக்கின்றது. ரமலானுடைய காலத்திலே நாங்கள் நோன்பு பிடிப்பதற்கு அல்லாஹ் தஆலா அதற்கான கூலிகளை வழங்குவதற்கு தனது முழுமையான அந்த முயற்சியை, அல்லாஹ் தஆலாவால் தான் அந்த கூலிகள் எமக்கு வழங்கப்படுகின்றது என்ற செய்தியை நாங்கள் அடுத்ததாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, மிகப்பெரிய உன்னதமான ஒரு விடயம்தான், மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அம்சம்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். புகாரியிலே 2840வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு நாள் ஒருவர் நோன்பு நோற்றவராக இருந்தால், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையிலே நோன்பு நோட்கின்றாராக இருந்தால், அல்லாஹ் அவருடைய முகத்தை நரக நெருப்பை விட்டு 70 ஹரீஃபா 70 ஆண்டுகள் தொலைவு தூரத்தில் வைப்பதாக, தொலைவில் அப்புறப்படுத்துவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி
எங்களுக்கு பார்க்க முடியுமாக இருக்கின்றது. எனவே எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு விடயம். ஒரு மனிதன் அழகான முறையிலே நோன்பு நோட்கின்றான் என்றால் அவனுடைய முகத்தை 70 ஆண்டுகள் அளவு 70 ஆண்டுகள் பயண தொலைவில் அல்லாஹ் அந்த முகத்தை விட்டு நரகத்தை தூரப்படுத்துகின்றான் என்றால் நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, சொருக்கம் உறுதி என்பதாக சொர்க்கம் நுழைவது வாஜிபாக்கப்பட்டு விட்டது என்ற தோரணையிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி எங்களுக்கு புகாரியிலே 2790வது செய்தியாக பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் யார் நம்பிக்கை கொண்டு சரியான முறையிலே தொழுகையை நிலைநாட்டி சரியான முறையிலே அழகாக நோன்பையும் பிடித்துக் கொள்கின்றாரோ, நோன்பையும் நோன்புடைய காலங்களிலே ரமலானிலே பிடித்துக் கொள்கின்றாரோ அவர் மீது அல்லாஹு தாலா சுவனத்தை கடமையாக்குகின்றான், வாஜிபாக்குகின்றான் என்ற அந்த செய்தியை எங்களுக்கு புகாரியிலே பார்க்க முடியுமாக இருக்கின்றது. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானை பொறுத்தவரையிலே சுவன வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நரகத்தினுடைய வாயில்கள் எல்லாம் அப்படியே பூட்டு போடப்பட்டு நோன்புக்கு நான் கூலி வழங்குகின்றேன் என்று தனித்து சொல்லப்பட்டு ரமலானுடைய காலங்களிலே ஏனைய காலங்கள் அல்லாது போல ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டு ரமலானுக்கு தனியாக ரையான் என்கின்ற சுவன வாயில்கள் எல்லாம் இருக்கின்றது என்றவாறெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த ரமலானுடைய சிறப்புகளை பற்றி எங்களுக்கு ஏராளமாக சொல்லி தந்த செய்திகளை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த வருகின்ற ரமலானை சரியான முறையிலே ஆயத்தைப்படுத்தி தயார்படுத்தி எதிர்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு முக்கியமான செய்தியை, ரமலானுடைய காலம் வந்து விட்டால், இந்த ரமலானுடைய காலம் வந்து விட்டால் அறிந்திருக்க வேண்டிய தெரிந்திருக்க வேண்டிய நாங்கள் எல்லாம் பொடுபோக்காக இருந்து விடுகின்ற கட்டாயம் நாங்கள் எப்படியாவது இந்த சந்தர்ப்பத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஓடி ஓடி நாங்கள் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை, ஒரு ஹதீஸினை நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியிலே சில கேள்விகளை கேட்கின்றார்கள், சில வினாக்களை எழுப்புகின்றார்கள். முதலாவது கேள்வி, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், இன்றைய தினம் யார் உங்களிலே நோன்பாளியாக இருப்பது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ் நான் என்று கையை உயர்த்துகின்றார்கள். திரும்பி அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக கேள்வி எழுப்புகின்றார்கள், ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸத்தன். யார் இன்றைய தினம் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தது, யார் இன்றைய தினம் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தது என்பதாக இரண்டாவது கேள்வி எழுப்புகின்றார்கள். அதற்கும் மீண்டும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகின்றார்கள். மூன்றாவது கேள்வியாக, ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனா. யார் இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு, ஒரு கஷ்டப்பட்டவருக்கு, வறியவருக்கு யார் உணவளித்தது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகின்றார்கள். நான்காவது வினாவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதா. யார் இன்றைய தினம் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றது, யார் இன்றைய தினம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒரு நபரை சுகம் விசாரிக்க சென்றது என்பதாக நான்காவது வினாவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அதுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் யா ரசூலல்லாஹ் என்ற செய்தியை சொல்லுகின்றார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியிலே இறுதியாக ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். இந்த 4 விடயங்களையும், இந்த 4 செயற்பாடுகளையும் யார் ஒரு மனிதர் ஒரு நாளிலே செய்து முடிக்கின்றாரோ, ஒரு நாளிலே இந்த 4 செய்திகளையும் செய்து முடிக்கின்றாரோ அவர் சுவனம் நுழைவார் என்ற மிக உன்னதமான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அப்படியான ஒரு பாக்கியத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் இந்த ரமலானுடைய காலமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் முழுமையாக எப்படியாவது நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியினால் 30 நாளும் ஒரு மாதம் பூராக நோன்பு நோட்க இருக்கின்றோம். ஒரு விடயம் முடிந்து விட்டது, நோன்போடு இருக்கின்றோம். இரண்டாவது, எப்படியாவது ஒரு நாளிலே நாங்கள் முயற்சி செய்தால் ஒரு நபருக்கு உணவளித்து விடலாம், இரண்டாவது செய்தி. மூன்றாவது, ஒரு ஜனாசாவை நாங்கள் பின்தொடர வேண்டும்.
நாங்கள் இன்னைக்கு புனிதமான இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். மஸ்ஜிது நபவி எங்களுக்கு அருகாமையில் இருக்கின்றது, பக்கத்தில் இருக்கின்றது. ஒவ்வொரு தொழுகையிலே ஜனாசா தொழுகைகள் தொழுவிக்கப்படுகின்றன, ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்படுகின்றன. அந்த சந்தர்ப்பமும் எங்களுக்கு முழுமையாக இருக்கின்றது. அடுத்ததாக ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்லுதல். இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் எமது அண்டை வீட்டார்கள் அல்லது உறவினர்கள் தெரிந்தவர்கள் நோயோடு இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் நலம் விசாரிக்க செல்லலாம். எனவே இங்கு இருக்கின்ற எமக்கு இந்த புனிதமான நகரிலே புனிதமான இந்த ரமலானை எதிர்பார்த்திருக்கின்ற எங்களுக்கு இந்த 4 விடயங்களையும் ஒரு நாளிலே மிகவும் இலகுவாக அடைந்து கொள்ள முடியும். எனவே இந்த 30 நாளிலும் நாங்கள் 30 தடவை நினைத்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த மிக உன்னதமான பாக்கியத்தை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. இந்த சந்தர்ப்பத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நியத்தை நாங்கள் இந்த இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான இறை நேசர்களே, நாளை மறுமையிலே ஒவ்வொரு சுவர்க்கத்துக்கும் ஒவ்வொரு வாயில்கள் இருக்கின்றது. அந்த ரமலானுடைய காலங்களிலே நோன்பு நோட்டவர்களுக்காக பிரத்தியோகமாக செய்யப்பட்ட ரமலான் அந்த வரவேற்கின்ற நோன்பு வரவேற்கின்ற ரையான் என்கின்ற பாதையினூடாக நாளை மறுமையிலே நானும் நீங்களும் சுவனம் செல்வதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ்.